ஹலோ பசங்களா, இக்னைட்டோட அஃபிஷியல் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் தான் துர்கேஷ். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பார்க்க போறோம்னா ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். இதுதான் ஸ்ட்ரெயிட் லைன்ஸோட 6th அண்ட் ஃபைனல் லெக்சர். இதோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ இந்த லாஸ்ட் கான்செப்ட்ஸ் என்ன பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா கான்கரன்சி ஆஃப் த்ரீ லைன்ஸ். ஸோ கான்கரன்சினா 3 லைன் ஒரே பாயிண்ட்ல மீட் ஆகுது. 3 lines will meet at only one point. வேற எதுலயும் வேற எந்த பாயிண்ட்லயும் மீட் ஆகாது. இப்போ 2 லைன்ஸ் மீட் ஆச்சுன்னா நம்ம தோஸ் 2 லைன்ஸ் இன்டர்செக்ட்னு சொல்லுவோம்ல. இப்போ அதே மாதிரி 3 லைன்ஸ் மீட் ஆச்சுன்னா இது வந்து கான்கரண்ட். கான்கரண்ட் லைன்ஸ். ஸோ இப்போ இது ஒருவேளை வந்து லைக் அந்த 3 லைனுக்கு இது மாதிரி 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. a1x plus b1y plus c1, a2x plus b2y plus c2, a3x plus b3y plus c3. இது வந்து கான்கரண்டா இருக்கலாம், இல்ல கோஇன்சிடென்ட்டா இருக்கலாம், இல்ல பேரலலா இருக்கலாம். அப்படி இருந்தா இந்த டிட்டர்மினன்ட் a1 a2 a3 b1 b2 b3 c1 c2 c3 0 ஆயிடும். ஓகே, இப்போ வந்து இந்த டிட்டர்மினன்ட்ல இருந்து உங்களால மேபி கான்கரண்ட், அதாவது கான்கரண்டா இருக்கலாம் இல்லாமலே இருக்கலாம் அப்படின்ற கண்டிஷனை கொண்டு வந்துடலாம். இப்போ அதுக்கப்புறம் கான்கரண்டா இல்லையான்னு எப்படி கன்ஃபார்மா பாக்குறதுன்னா, ஏதாவது 2 லைனோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட கண்டுபிடிங்க. ஓகே, கண்டுபிடிச்சு அதை தூக்கி தேர்ட் லைன்ல சப்ஸ்டியூட் பண்ணா சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா லைன்ஸ் ஆர் கான்கரண்ட். இப்போ இது வந்து எப்படி அப்ளை பண்றதுன்றத ஒரு ப்ராப்ளமோட பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து லைக் 3 லைன்ஸ், இப்போ வந்து 3 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. x minus 5y equal to 0 ஒரு லைன், x plus 2y plus 3 equal to 0 ஒரு லைன், 3x minus y plus 2 equal to 0 ஒரு லைன். இப்போ இது வந்து கான்கரண்டா இல்லையான்னு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து மேபி கான்கரண்டா இல்லையான்றதை எப்படி செக் பண்ணலாம்னா, எல்லா எக்ஸ்கோ ஒரு டிட்டர்மினன்ட்ல எல்லா எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸையும் ஒரு காலம் எழுதிருங்க. 1 1 3, y கோஎஃபிஷியன்ட்ஸ் -5 2 -1, அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட்ஸ் 0 3 2. இதோட வேல்யூ என்னது? 1 into 4 plus 3 minus of -5 plus 5 into 2 minus 9 plus 0 into anything 0 தான். So 4 plus 3 7 plus 5 into 2 minus 9 minus 7. So 7 minus 35, இது வந்து -28. இப்போ போன ஸ்லைடுக்கு போய் பார்த்தோம்னா இது வந்து கான்கரண்டா இருக்கணும்னா இந்த டிட்டர்மினன்ட் வந்து ஈக்குவல் டு 0வா இருக்கணும். ஆனா இது ஈக்குவல் டு 0வா, நாட் ஈக்குவல் டு 0ல. ஸோ இதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம்னா, therefore these lines are not concurrent. இதை தாண்டி லைக் நீங்க 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி அது தூக்கி தேர்ட் ஈக்குவேஷன்ல போடணும்னு, சாரி, இதுல இருந்தே உங்களுக்கு என்ன தெரியும்னா இந்த 3 லைன்ஸ் வந்து நாட் கான்கரண்ட். ஓகே, இதை தாண்டி லைக் நீங்க 2 லைனை சால்வ் பண்ணி தூக்கி தேர்ட் லைன்ல போட்டு சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையான்றத செக் பண்ணவே தேவையில்லை. ஒரு வேலை ஆச்சுன்னா அப்போ நீங்க வந்து 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி அந்த பாயிண்ட் தூக்கி தேர்ட் ஈக்குவேஷன்ல போட்டா சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையான்னு பார்த்து நீங்க கான்கரண்டா இல்லையா செக் பண்ணலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்ட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஃபர்ஸ்ட் லைக் பார்ட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள்னால என்ன வரும்? 3 சைடு 3 ஆங்கிள், அதுவும் இல்லாம லைக் மீடியன்ஸ், ஆல்டிடியூட்ஸ், பர்பெண்டிகுலர் பைசெக்டர்ஸ் ஆஃப் சைட்ஸ், அது மாதிரி இருக்கும்ல. இப்போ அதுல இன்வால்வ் வர்றது தான் சென்ட்ராய்டுன்ற ஃபர்ஸ்ட் கான்செப்ட். சென்ட்ராய்டு வந்து என்னன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் மீடியன்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள். ஸோ இப்போ ட்ரையாங்கிள் வரைஞ்சோன்னா ஒரு மீடியன் வந்து என்னன்னா, இப்போ ஏபிசினா மீடியன் இஸ் அ லைன் which comes from the opposite vertex and divides the line into two equal parts. AD வந்து மீடியன், ஏன்னா AD வந்து BCயை லைக் கரெக்டா மிட் பாயிண்ட்ல பிரியுது. ஓகே, இப்போ அதே மாதிரி லைக் ஏசிக்கு ஒரு மீடியன் வரைஞ்சோன்னா, அதே மாதிரி ஏபிக்கு ஒரு மீடியன் வரைஞ்சோன்னா இது வந்து ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுதுல்ல, கான்கரண்டா இருக்குல்ல இந்த 3 லைன் இந்த பாயிண்ட்ல, இந்த பாயிண்ட் தான் வந்து சென்ட்ராய்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, புரிஞ்சுதா? இப்போ சென்ட்ராய்டுனா என்னன்னு, ஒருவேளை இந்த 3 வேர்டிசஸ் வந்து x1 y1 x2 y2 x3 y3 கொடுத்தாங்கன்னா சென்ட்ராய்டு வந்து லைக் ஜீன் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. x, y is equal to x1 plus x2 plus x3 by 3, y1 plus y2 plus y3 by 3. ஓகே, இப்போ 3 பாயிண்ட் கொடுத்தா சென்ட்ராய்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும்ல.
நெக்ஸ்ட் வந்து ஆர்த்தோ சென்டர். இப்போ ஆர்த்தோ சென்டர்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தி ஆல்டிடியூட்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள். ஸோ இப்போ போனதுல மீடியன் ஒன்று கற்றுக்கிட்டீங்க. அதே மாதிரி இதில் ஆல்டிடியூட்னா என்னன்னா மறுபடியும் ஒரு ட்ரையாங்கிள் எடுத்து ஏபிசினா ஏடி வந்து ஆல்டிடியூட். ஆல்டிடியூட்ன்றது ஒன்றும் கிடையாது, a line which is perpendicular to the given line and passes through the opposite corner of a triangle. இப்போ வந்து இதுல BC ஓட ஆல்டிடியூட் வந்து D ல இருந்து ஸ்டார்ட் ஆகி A மூலமா பாஸ் ஆகணும் and AD must be perpendicular to BC. இதுதான் கண்டிஷன். இப்போ வந்து நம்மளுக்கு ஆர்த்தோ சென்டர் கண்டுபிடிக்கணும்னா இதே மாதிரி லைக் இன்னொரு சைடுக்கும் நம்ம ஆல்டிடியூட் வரைஞ்சோம்னா இப்போ இந்த ரெண்டு லைன் ஒரு இடத்துல மீட் ஆகுதுல்ல, இதுதான் ஆர்த்தோ சென்டர். ஓகே, ஆர்த்தோ சென்டர் ஓன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். நீங்க ரெண்டு ஆல்டிடியூட் ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சா நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா ஆர்த்தோ சென்டரோட கோஆர்டினேட்ஸ் வந்துடும். அதே மாதிரி இன்னொன்று பாயிண்ட் இருக்குது, சர்க்கம் சென்டர். சர்க்கம் சென்டர் வந்து என்னன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் பர்பெண்டிகுலர் பைசெக்டர்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஸோ இப்போ இதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் வந்து ஏபிசி. இப்போ பர்பெண்டிகுலரா இருக்கும் அண்ட் இதை வந்து லைக் 2 ஈக்குவல் ஹாஃப்ஸா பிரிக்கும். ஓகே, இது வந்து லைக் இந்த பர்பெண்டிகுலர் லைன் வந்து பி வழியா பாஸ் ஆகணுன்ற எந்த கிரைட்டீரியாவும் இல்லை. அதுக்கு பதிலா இந்த பர்பெண்டிகுலர் லைன் வந்து ஏசியை கரெக்டா மிட் பாயிண்ட்ல பிரிக்கணும். மிட் பாயிண்ட்ல பிரிச்சு இட் மஸ்ட் பி பர்பெண்டிகுலர் டு ஏசி. ஸோ இப்போ அதனால நம்ம ஏசி ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா இந்த டி வழியா பாஸ் ஆகிற பர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஈக்குவேஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியல. ஏசியோட ஸ்லோப் எடுத்து அது M1 M2 ஈக்குவல் டு -1ல போட்டு இந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிச்சு அண்ட் இட்ஸ் பாசிங் த்ரூ டி. டி வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி. இப்படி போட்டு நீங்க ஒரு பர்பெண்டிகுலர் பைசெக்டரோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி நீங்க பிசிக்கும் கண்டுபிடிச்சு ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வரும். இந்த பாயிண்ட் பேர் தான் சர்க்கம் சென்டர். இது வந்து ஹெச்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ உங்களுக்கு இது மூணுத்தையும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை வச்சு ஒரு ப்ராப்ளம் போடலாம். இப்போ வந்து 3 லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. x minus 2y equal to 0, 5x minus y plus 5 equal to 0 and x axis. x axis na என்ன ஈக்குவேஷன்? y is equal to 0. x axis ல y எப்பவுமே 0 தான். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் தி வெர்டிசஸை கண்டுபிடிக்கலாம். அது என்ன பண்ணணும்னா நம்ம இந்த மூணு ஈக்குவேஷன்ஸை பேர்ஸ் ஆஃப் 2ல சால்வ் பண்ணா வரும். ஃபர்ஸ்ட் வந்து x minus 2y equal to 0 and 5x minus y plus 5 equal to 0 சால்வ் பண்ணா எப்படி பண்ணலாம்? 5x minus y plus 5 equal to 0. இதை வந்து நான் 5x minus 10y equal to 0 இப்படின்னு போட்டேன்னா இது போட்டு சப்ட்ராக்ட் பண்ணனா இது வந்து பிளஸ் ஆயிடுமா, இது மைனஸ் ஆயிடுமா. ஸோ 9y plus 5 equal to 0. So therefore y is equal to 5/9. இதை தூக்கி நான் வந்து இந்த ஈக்குவேஷன்ல போட்டோம்னா என்ன வரும்? x minus 10/9 is equal to 0, which implies x is equal to 10/9. ஸோ நான் வந்து a x1, y1 10/9, 5/9 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா என்ன வரும்? y equal to 0 போட்டுனா x is equal to 1, y is equal to 0. So therefore b x2, y2 equal to 1, 0. இப்போ அதே மாதிரி நான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்து போட்டேன்னா x, y is equal to 0, 0. இது வந்து c பாயிண்ட், x3, y3. ஓகே, ஸோ இப்போ 3 பாயிண்ட் கிடச்சிச்சுல, இதை நம்ம சென்ட்ராய்டு கண்டுபிடிச்சிடலாம்ல. சென்ட்ராய்டு வந்து என்னது? x1 plus x2 plus x3/3. ஸோ அது வந்து என்ன? 10/9 plus 1 plus 0/3, 5/9 plus 0 plus 0/3. என்ன வரும்? 10 plus 9, 19/27, 5/27. ஓகேயா, சென்ட்ராய்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னு புரிஞ்சுதா? இப்போ அதே மாதிரி லைக் ஆர்த்தோ சென்டர் அண்ட் சர்க்கம் சென்டர் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ஆர்த்தோ சென்டருக்கு இந்த லைனோட பெர்பெண்டிகுலர் லைன், இந்த லைனோட ஸ்லோப் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைனோட ஸ்லோப் வந்து என்ன m1 எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து என்ன வரும்? -1/-2 equal to 1/2.
அதே மாதிரி m2 வந்து -5 by -1, அதாவது -x coordinate by y, சாரி -x coefficient by y coefficient, இது வந்து 5. அதே மாதிரி இப்போ m3க்கு வந்து 0, x கோஎஃபிஷியன்ட்டே இல்லை. ஓகேயா? ஸோ இப்போ அதனால இந்த லைனுக்கு பர்பண்டிகுலரா நம்மளுக்கு ஒரு லைன் தேவை ஆர்த்தோ சென்டருக்கு. ஸோ இப்போ m1 டேஷ் வந்து இதோட பர்பண்டிகுலர் லைன் எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஸ்லோப் வந்து -2 இருக்கும். அப்படின்னா தான் m1 m2 வந்து -1ல வரும். அதே மாதிரி இதோட பர்பண்டிகுலர் வந்து என்னன்னா -1/5ன்னு வரும். இது வந்து 0னால இதோட பர்பண்டிகுலர் லைனும் 0ல தான் இருக்கும், பர்பண்டிகுலர் ஸ்லோப்பும். இது இதோட ஸ்லோப் 0னால பர்பண்டிகுலர் லைனோட ஸ்லோப் வந்து இன்ஃபினிட்டியா இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸோட பர்பண்டிகுலர் லைன் வந்து ஒய் ஆக்சிஸ், பேசிக் காமன் சென்ஸ். ஸோ இப்போ அதனால என்னன்னா இந்த லைன் வந்து லைக் ஏபியோட ஈக்குவேஷன்னால நம்ம எடுத்துக்கிற பாயிண்ட் லைக் ஏ பி அண்ட் சின்னு எடுத்துக்கிறதால இது ஏபியோட ஈக்குவேஷனால திஸ் பாயிண்ட் மஸ்ட் பாஸ் த்ரூ சி. ஸோ இப்போ வந்து சி எக்ஸ் காமா ஒய் வந்து 0,0னால நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒய் மைனஸ் 0 இஸ் ஈக்குவல் டு, இது வந்து லைக் பர்பண்டிகுலர் லைக் சி டேஷ்ன்ற லைன், y minus 0 is equal to -2 into x minus 0. அது வந்து என்ன ஆகும், y plus 2x is equal to 0 வருமா? இது மாதிரி நீங்க இன்னொரு லைன் கண்டுபிடிச்சு இதை எடுத்து இன்டர்செக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட ஆல்டிடியூட் ஈக்குவேஷன்ஸ் அதை வந்து இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கண்டுபிடிச்சீங்கன்னா அதான் உங்க ஆர்த்தோ சென்டர். அதே மாதிரி சர்க்கம் சென்டர் கண்டுபிடிச்சு கமெண்ட்ஸ்ல போடுங்க, கரெக்டா தப்பான்னு நான் சொல்றேன். இதோட இந்த சாப்டர் வந்து முடிஞ்சது. அடுத்த சாப்டர்ல பாக்குற வரைக்கும் நான் தான் ஏ துர்கேஷ். பாய்.